குவி என்ன மோமோ ரொம்ப அழகா இருக்கான்னு உனக்கு தோணல? ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ. ஓ, நீ குவியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? இந்த கடினமான நேரத்துல ஒரு சூப்பர் ஹீரோ அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்த மாதிரி இருக்கு. நான் பார்க்க அழகா இருக்கல்ல? மோசமாலாம் இல்ல. சரி சரி, எனக்கு கதையை சொல்ல விடு. அப்படியே பைக்ல ஏறி உட்கார்ந்து அப்படியே மாப்பிள்ள மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு கருப்பு புகையை விட்டுக்கிட்டு பொல்யூஷன் ஆயிடும். என்விரான்மென்ட் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். டிஸ்டர்ப் பண்ணாதப்பா. யூவ்ல இக்னோர் பண்ணிட்டு கதையை சொல்லு நீ. அப்புறம் என்னோட சூப்பர் ஹீரோ என்னால சொல்ல முடியாது. அவன் என் உயிரை காப்பாத்தினா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனான். நானும் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிருக்க கூடாது. இது ரொம்ப மோசமான எண்டிங். எனக்கு தூக்கத்துக்குமா வருது. குட் நைட். எனக்கும் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. நான் தூங்க போறேன். நியூ சாப்பாடு கொண்டு போய் கிச்சன்ல வை, இல்லைன்னா சிங்க்ல போட்டுருவேன். மோமோ ப்ளீஸ், நீ கொண்டு போய் வச்சிரு. ஹலோ. ஹாய், எப்படி இருக்க? அம்மா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேன். தட்ஸ் குட். நான் உனக்கு சாப்பாடு அனுப்பவே மறந்துட்டேன். ஏன்னா நான் சைபர் கஃபேல கேம் ஆடுறதுல பிஸி ஆயிட்டேன். நான் உன்கிட்ட எதையும் எதிர்பார்க்கவும் இல்ல. நீ இப்போ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? இன்னைக்கு நைட் டின்னர்ல மீட் பண்ணலாம். நான் வரல. ஏய் வாப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். நான் வர மாட்டேன். மோமோ மெதுவா பேசு, அவங்க 2 பேரும் தூங்குறாங்க. சரி, அப்ப நான் போனை வைக்கிறேன். ஓ, என்னப்பா சீக்கிரம் லஞ்ச் சாப்பிட்டு வந்துட்டியா? சார், நான் ப்ரொஃபசர் ஜியாங்க சந்திக்க போல. நீங்களும் வராதீங்க. நான் இப்போ உன்னை பார்க்க தான் வந்தேன். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். நீ ஸ்டடீஸ்ல பெஸ்ட்னு உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக வந்தேன். இங்க பாருங்க சார், நான் இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். நீங்க அப்படி நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா என்னால இல்ல உன் வேலையை நீ நிம்மதியா பண்ணு. ஆனா நான் சொன்ன விஷயங்களை பத்தி கொஞ்சம் யோசி. ஏன்னா நான் மறுபடியும் உன்னை பார்க்க வருவேன். மோமோ நீ இவ்வளவு சீக்கிரம் ஏன் திரும்ப போகணும்னு நினைக்கிற? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனாலதான். நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னன்னு சொல்லு. அது வந்து நமக்கு ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. அதனால படிப்பை முடிச்சிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்கு எனக்கு தெரியும். இன்னைக்கு ஏப்ரல் ஃபூல் தானே. என்னாச்சு உனக்கு? என்ன பேசுற? நீ சரின்னு சொன்னா நான் சீரியஸா இருக்கேன். ஆனா உனக்கு பிடிக்கலன்னா நான் இதை ஏப்ரல் ஃபூல்னு நினைச்சுக்கிறேன். அப்போ ஓகேன்னு எடுத்துக்குவா. உன்னோட சிரிப்பு அதான் சொல்லுது. மோ, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லையா? ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? இங்க பாரு, உன் கால்ல அடிபட்டு இருக்கு. இந்த நிலைமையில நீ வெளியில சுத்தக்கூடாது. அதெல்லாம் பரவாயில்ல. ஈவினிங் இன்டர்வியூ இருக்கு எனக்கு. இன்டர்வியூ? அன்னைக்கு இன்டர்வியூல என்னாச்சு? அது பரவாயில்ல. நீ ரொம்ப பிரேவ் தான். ஆனா இப்ப போறது சரியில்லை. வேலை கிடைக்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்னா சரி, நானும் உன் கூட வரேன். ஐயோ, ஈவினிங் எனக்கு வேலை இருக்கே.
நான் தனியாவே போய்க்கிறேன். இல்ல அப்படி இல்ல, நான் உன்னை அங்க தனியா போக விட மாட்டேன். நீ பஸ் ஸ்டாப்ல எனக்காக வெயிட் பண்ணு. நான் உனக்காக வெயிட்லாம் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணுப்பா. ஏய், ஹாய், பஸ்ஸுக்கு வெயிட் பண்றியா? ஃபூபே தான் என்ன அனுப்புனேன். ஆ? ஹலோ. ஏய் குவை, எனக்கு உன் ஹெல்ப் வேணும்டா. மோமோ இன்டர்வியூக்கு போறா, நீ அவளோட போக முடியுமா? வாய்ப்பே இல்லை. ப்ளீஸ்டா, தெரியாத இடத்துக்கு போறடா அவ. அப்ப நீ அவ கூட போக வேண்டியதானே? எனக்கு ஈவினிங் மீடியா ஸ்கூல் பசங்களோட பாஸ்கெட் பால் மேட்ச் இருக்குடா. அதுக்கு நான் என்ன பண்றது? வேற யாரையாவது போக சொல்லு. நிஜமாவே போக மாட்டியா? என்னால போக முடியாது. உன் ஸ்கூல் டைம் வீடியோ ஒன்று என்கிட்ட இருக்கு, ஞாபகம் இருக்கா? என்ன வீடியோ? அதான் மிலிட்டரி ட்ரைனிங். இப்போ ஏதாவது ஞாபகம் வருதா? நான் அதை ஏற்கனவே டெலீட் பண்ணிட்டேன். ஆனா என்கிட்ட ஒரு காப்பி இருக்கே. ஒருவேளை நீ மோமோ கூட போனா நான் டெலீட் பண்ணிடுறேன். உனக்கு என் கூட வர விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு தடவை அவன்கிட்ட பேசு. இந்த இடத்துல யாருமே இல்ல, நம்ம சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். அட கோவி, நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீ யோசிச்சியா இல்லையா? என்ன முடிவு பண்ணிருக்க? சார், அது நான் இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். நான் இப்ப இவளை டிராப் பண்ணி ஆகணும். ரிலேஷன்ஷிப்பா? ஏன் கூடவா? ஆமா. உனக்கு எதுவும் பிரச்சனையா? நாங்க ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம். உன்னை பார்க்க சந்தோஷமா இருக்கு. நான் கோவியோட ப்ரொஃபசர். ஹலோ, நான் சேட்டு மோ. உங்க ரிலேஷன்ஷிப்பை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். அதுலயும் முக்கியமா கோவிய பார்த்து. தேங்க்யூ. விஷயம் என்னன்னா, 2 நாளைக்கு முன்னாடி கோவியோட செலக்ஷனுக்காக ஒரு முக்கியமான எக்ஸாமினேஷன் இருந்தது. ஆனா இவனால எக்ஸாம்ல உட்கார முடியல. அட்மிட் கார்டை மறந்துட்டான். இவன் எப்படி இப்படி ஒரு தப்பு பண்ணான்னு எனக்கு புரியவே இல்லை. ஆனா இன்னைக்கு இப்ப உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது. பொதுவாவே ஒரு மனுஷன் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இறங்கிட்டான்னா இந்த மாதிரி தவறுகள் செய்யறது சகஜம். ஆமா, அந்த அட்மிட் கார்டு உங்ககிட்ட இருந்துச்சா? சார் ப்ளீஸ் சார், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நாங்க எங்க தரப்புல இருந்து இவனுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்தோம். ஆனா இவன் ஒத்துக்கவே இல்லை. யார் பேச்சையும் கேட்கல. அது மட்டுமா, இவன் ப்ரொஃபசர் ஜியாங்க சந்திக்கவே மாட்டேன்டா. நீயே சொல்லுமா? அவ சொல்றதுனால என்ன ஆகும்? இத பத்தி இனிமே இவகிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா முடிவெடுக்க வேண்டியவன் நான். யாரு சொன்னது? நானும் முடிவு எடுக்கலாம் இல்லையா? அவங்கிட்ட கொஞ்சம் பேசி அவனை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுமா? அப்ப சரி, நான் இறங்குறேன். கொஞ்சம் புத்தி சொல்லுமா? ஓகே, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. கிளம்புறேன். பாய். அன்னைக்கு பேக் மாறிச்சு, அன்னைக்கு தான் இது நடந்ததா?
பேகை நான் தான் எடுத்துட்டு போனேன். தப்பு என்னோடது தான். ஓ சவுண்டு ரொம்ப கம்மியா இருக்கும். ஐம் சாரி. பரவாயில்ல. நான் உள்ள போயிட்டு வர வரைக்கும் நீ என்ன பண்ணுவ? நான் இங்கேயே வெயிட் பண்றேன். சரி, நான் சீக்கிரம் வந்துடுறேன். அங்கிள் அங்கிள், அட்வர்டைசிங் இன்டர்வியூ எங்க எடுக்கிறாங்க? 5வது ஃப்ளோரு. லிஃப்ட் ஒர்க் ஆகல, படியில தான் ஏறிப்போம். தேங்க்யூ. ஏய் ஹூவா, இத செய்ய சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்பதான் முடிப்ப நீ? ஏற்கனவே நான் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன், அதையும் நீ சொதப்பி வச்சிருக்க. அது தெரியும்ல. ஆமா, இதையும் ஏன் முடிக்கல? கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு கொடுக்கணும், புரியுதா? சீக்கிரம் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல? சீக்கிரமா முடிச்சு எனக்கு அனுப்பணும், ஞாபகம் வச்சுக்க, புரியுதா? ஓகே. அட என்னப்பா வாங்க, அந்த கடைசி பேமெண்ட் இன்னும் வந்து சேரலையே, என்னப்பா இது? என்னது 19ஆம் தேதி வரணும், இன்னைக்கு தேதி 20 தெரியுமில்ல? இத பத்தி எல்லாம் பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது. வேலையை முடிச்சு கொடுத்தா பணத்தை ஒழுங்கா கொடுக்கணும், அது கூட தெரியாதா? என்ன வேணும்? ஹலோ, நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். ரெஸ்யூம் கொண்டு வந்திருக்கல, அதை காட்டு. ஆமா, சவுத் யூனிவர்சிட்டி பொண்ணா? பரவாயில்ல, இது நல்ல விஷயம் தான். ஆமா. ஆனா நாயோட விசுவாசம் இல்லையே. ஆ? என்கிட்ட டாகி எதுவும் இல்ல. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உன் படிப்பும் உன்னோட வேலையும் ஒண்ணுக்கு ஒண்ணு மேட்ச் ஆக மாட்டேங்குதே. ஆமா, ஆனா நான் காலேஜ்ல இருக்கும்போது அட்வர்டைசிங்ல அதெல்லாம் சரிதான். முதல்ல ஒரு விஷயத்த சொல்லு, நீ சம்பளம்னு எவ்வளவு எதிர்பார்க்கற? இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் சேலரி அவ்வளவு முக்கியமே இல்ல. எனக்கு இங்க கிடைக்கிற அனுபவம் தான் முக்கியம். ஏய் மோய் மோய், எனக்கு ஏதாவது கொரியர் வந்திருக்கா? யாரியா நீ? நான் இந்த கம்பெனியோட சிஇஓ ஜாங்கு. அது கூட தெரியாது உனக்கு? என்னாச்சு உனக்கு? என்னையே உனக்கு அடையாளம் தெரியல? உன் பேருக்கு எதுவும் வரல. சரி நீ போ, நான் கால் பண்றேன், வெயிட் பண்ணு. ஓகே, தேங்க்யூ. போலாமா? போலாம். என் கூட இவ்வளவு தூரம் வந்ததுக்கு தேங்க்யூ. வெல்கம். நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரி, ஓகே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு.
வாயை சேர்ந்தே போய் சாப்பிடலாம். நான் ஒன்னும் சும்மா சொல்லல. யாராவது மூட் ஆஃப்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க சாப்பிடணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் இது சொன்னாரு. அவரு மூட் அவுட் ஆகி பெட்ரோல் ஊத்திக்கிட்டு உயிரே விட்டுறலாம்னு நினைச்சாராம். அப்ப சக்கரவள்ளி கிழங்க பார்த்தாராம். அது சாப்பிட்டதும் அவருக்கு சாகணுங்கிற எண்ணமே போயிடுச்சாம். என் மூடு நல்லதா இருக்கு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. சரி சரி விஷ் கேளு. சீக்கிரமா கேளு கமோன். ஹே, என்ன யோசிச்சிட்டு இருக்க? பரவாயில்லையே. கேக் கட் பண்ணு. மெதுவா. கேக் கிடைக்கும். நான் ஒண்ணு காட்டவா? கவனமா பாரு. வேண்டாம், நீ எதுவும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் செஞ்சு காட்டுறேன். நானும் செஞ்சு காட்டுறேன். மரியா, ஒரு மேட்ச் விளையாடலாம். பசங்களா, இதை சுத்த வைக்கிறது ரொம்ப கஷ்டம். முடியலன்னா அழுவீங்க. உன்னால எங்களோட எல்லாம் விளையாட முடியாது. எங்க கிட்ட தோத்து போயிடுவா. ஆமா, நீ தோத்து போயிடுவ. கேட்டல்ல, நீ ஒரு பைந்தாங்கோலி. ஓகே பசங்களா, நீங்க ரெடியா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் ரெடியா இருக்கோம். ஓகே, 3 2 1 ஸ்டார்ட். Come on, come on, come on, come on, come on. பிரமாதம், பரவாயில்ல விடு, நீ ஜெயிச்சிட்ட. நீதான் வின்னர். அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல. பிசிக்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ படிச்சிருந்தேன்னா இது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். குவாலிட்டி நல்லா இருந்தாதான் நிற்கும். அது பம்பரமா இருந்தாலும். ஆனா இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கும். என் கோவம் அதை விட ஸ்ட்ராங். அதனால உனக்கு இப்பவே நான் சொல்றேன், நீ என்னால நம்பவே முடியல. கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஹாய் ப்ரோ. என்னால வேகமா சுத்தி வைக்க முடியும். ஏய், வா வா சீக்கிரம் வா, கேக் சாப்பிடலாம். சீக்கிரம் ஃபைட் பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம் ஃபைட் பண்ணு, ஃபைட் பண்ணு. சீக்கிரம். அட, அவங்க வராங்க பாரு. யோய். ச்சே, சொதப்பிடுச்சுடா. உனக்கு விளையாடவே வரல, விடு. திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாட்டி எல்லாரையும் சாகடிக்கிறேன் பாரு. ஏன்டா இவ்வளவு லேட்டு? சாப்பிட போயிட்டோம். வெரி குட். நீ மோமோக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்க. நான் அதுக்கு பணம் கொடுத்துடுறேன். பணம் அவ தான் கொடுத்தா. என்னடா நீ அவளை ஏன்டா பணம் கொடுக்க வச்ச? பணம் தானே, அது யாரு கொடுத்தா என்ன இப்போ? நீ உண்மையாவே யூனிக் தான். சரி, கேட்கணும்னு நினைச்சேன். அவ இன்டர்வியூ எப்படி போச்சு? எனக்கு தெரியாது. என்ன? அவ என்கிட்ட சொல்லல. நீ இருக்கியே, எப்பவும் ரோபோ மாதிரி இருக்கியேன்னு உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் இதெல்லாம் பண்றேன். இனிமே என்னோட பொருட்களை கை வைக்க கூடாது. குவை, என்ன? மோமோ ரொம்ப அழகா இருக்கான்னு உனக்கு தோணல?
சரியா கவனிக்கல. அப்படியா? எழுந்துரு. நான் எழுந்துட்டேன். இன்டர்வியூ எப்படி போச்சு? அது ப்ரொஃபஷனல் கம்பெனி. என்னோட படிப்பு வேறையா இருக்குன்னு சொல்றாங்க. வேற ஃபீல்ட்ல வேலை தேடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேன். யார் கூட சாப்பிட்ட? ஃபூபே கூடவா? இல்ல, நேத்து ஒருத்தனை பத்தி சொன்னல, அவன் கூட தான் சாப்பிட்டேன். ஆமா, சொன்ன. யார் அவன்? திடீர்னு அந்த ஸ்பைடர்மேன் எங்க இருந்து தான் தேடி தேடி மோமோ முன்னாடி வந்து நிக்கிறானோ தெரியல. உங்களுக்குலாம் அவனை தெரியாது. அட, அவன் பேர் என்னன்னு சொல்லு. குவே. என்னது, அவனா? உங்களுக்கு எப்படி அவனை தெரியும்? அடிக்கடி ஸ்காலர்ஷிப் விஷயத்துல எனக்கும் அவனுக்கும் காம்படிஷன் நடக்கும். நீ என்ன சொல்ற? அவன் ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்கான், நீ தேர்ட் கிரேட்ல இருக்க. சும்மா ஓவரா சீன் போடாத. ஓகே, ஃபைன். எனக்கு தெரிஞ்ச அவன் வீக் ப்ரொஃபைல் இருக்கிற ஹேண்ட்ஸம் கை நினைக்கிறேன். குட் லுக்கிங் அண்ட் லோ ப்ரொஃபைல். வாவ், நிஜமா அவன் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? அவன் அவ்வளவு ஃபேமஸா இருக்கான், எனக்கு ஏன் தெரியல? ஏன்னா நீ அவனை கவனிச்சதே கிடையாதே. பாவமா இருக்கு. எதுக்காக? இனிமே ஒவ்வொரு கிராஜுவேஷன் மீட்டிங்லயும் அவனை நெகட்டிவா தான் உதாரணம் காட்டுவாங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்டேன், அவன் ஒரு பெரிய எக்ஸாமினேஷன்ல அட்மிட் கார்டை மறந்துட்டானோ. சில பேர் அவன் டேலண்ட் அவனுக்கு தலகணமா இருக்குன்னு கூட சொல்றாங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்களேன். ஹலோ ஹலோ, உங்களுக்கு மிஸ்டர் ஜூவ தெரியுமா? யார் மிஸ்டர் ஜூ? அவர் தான் இந்த பிசிக்ஸ் ப்ரொஃபசர். ஓ, கேபிள் ஜூவா? நானும் அவரை தான் பார்க்க போயிட்டு இருக்கேன் கூட. தேங்க்யூ. கம் இன். மிஸ்டர் ஜூ, ப்ரொஃபசர் ஜியாங் இந்த பேப்பர்ஸோட ரிசல்ட் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்ன பிரயோஜனம்? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இதுல செலக்ட் ஆகலையே. மேத்தமேட்டிக்ஸ் ஸ்கூல் நல்லா பண்ணிருக்காங்க. அதை இங்க வச்சிரு. ஓகே. தேங்க்யூ சார், நான் கிளம்புறேன். ஓகே. நீ குட் மார்னிங் சார், நான் சீட்டுமோ. அன்னைக்கு நம்ம பஸ்ல பார்த்தோமே. ஓ, நீ கூவியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? என்னாச்சு? நீ எனக்கு ஏதாவது குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கியா? அதில்ல சார், நீங்க குவேக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும்னு கேட்கலான்னு வந்தேன். கம் இன். ப்ரொஃபசர் ஜியாங். என்ன இவ்வளவு தூரம்? வாங்க வாங்க வாங்க. இன்னும் செலக்ஷன் எதுவும் முடியல. கரெக்ட் டைம் தான் வந்திருக்கீங்க. சார், உங்களுக்கு என்னோட அந்த ஸ்டூடெண்ட் ஞாபகம் இருக்கா? குவை. அவனாலதான் எக்ஸாம் எழுத முடியாம போயிடுச்சு. அவனை பத்தியா நீ இப்ப பேச வந்திருக்க? நீ யாரு? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எனக்கு என்னுடைய காலேஜுக்கு சில டாப் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னு. அவங்கள செலக்ட் பண்றதுக்காக தான் நான் எக்ஸாமும் வச்சிருந்தேன். கடைசியில எனக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து ஒரு டாப் ஸ்டூடெண்ட் கிடைச்சாச்சு. ஸ்கூலோட ரெப்புடேஷனையும் காப்பாத்தியாச்சு. ஓ சரி, நீ இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? ஸ்கூலோட ரெப்புடேஷனையும் காப்பாத்தியாச்சு. ஸ்டூடெண்ட் வேற, அவன் பிசிக்ஸ்ல நம்பர் 1 ஸ்டூடெண்ட். வந்து ஜாயின் பண்ண சொல்லு. ப்ரொஃபசர் ஜியாங், நீங்க கெப்பாசிட்டி, அவனோட கெப்பாசிட்டி தெரியாததுதான் வருத்தமான விஷயமே. அப்படியா? அவனு கூட அவனோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு நான் பாக்குறேன். தேங்க்யூ ப்ரொஃபசர் ஜியாங். எனக்கு லக்கி டே தான். எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. மாறி போச்சு. இப்போ கைண்ட். ஆனா ஒரு பிரச்சனையும் இல்ல. அது ஏதோ தெரியாம நடந்த, அதனால எக்ஸாம் எழுத முடியல. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், ஆனா இதுக்கு ஒத்துக்க மாட்டான். ஆனா கவலைப்படாத, நான் அவனை கண்டியாது. சரி பரவாயில்ல. அவன் எங்க என்ன பண்ற? சரி விடு, இதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். விளையாட்டு முதல்ல. நான் உனக்காக பிசிக்ஸ் குவெஸ்ட் இருந்தேன். அவர்தான் என்கிட்ட இதை கொடுத்தாரு. அதனால இதெல்லாம் பண்ண வேண்டிய கண்டுக்க மாட்டேன்னு சொன்னாரு.
சயின்டிபிக் ரிசர்ச்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஷார்ப் தான் சொன்னேன். அதனாலதான் ப்ரொஃபசர் ஜியாங் இந்த எக்ஸாம்காக தயார் பண்ணதா என்கிட்ட சொன்னாரு. இதுல கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப டஃபா இருக்குமா. யாராலையும் இது அவ்வளவு சீக்கிரம் கிளியர் பண்ண முடியாது. இங்க ஒண்ணு கருப்பேத்து ட்ரை பண்றாரு. அதானே ப்ரொஃபசர். தேங்க்யூ. I'm so sorry. புப்பி, அவ எழுதி முடிச்சிட்டா. வா. பியூட்டிஃபுல் தான். ரிப்ளை படுத்தி பேசும்போதெல்லாம் நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சரி, நாளைக்கு நம்ம மேட்ச்ல பார்க்கலாம். ட்ரிங்க் பண்ணுவாங்களா? இவ என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. நான் ஏன் இவ்வளவு பியர் குடிக்கிறேன்னு நீ நிஜமாவே ரொம்ப நல்லா நடிக்கிற. கொடுங்க. டேட்டுக்கு வந்திருக்கியா? நீ போதையில. வாயை மூடு. அப்ப வழியில மிஸ்டர் ஜோவை பார்த்தேன். தான் எழுதிட்டல, அப்புறம் ஏன் போய் சொன்ன? எனக்கு புரியல. அவளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க உனக்கு விருப்பம்? நீங்க 2 பேரும் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. நாங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டோம். இதெல்லாம் விளையாட தெரியுதா? எல்லாத்தையும் மறந்துடு. அமைதியா இரு. இங்க பாரு, நீ என் மேல கோவப்படாத. எல்லாமே விளையாட்டு தான், சீரியஸா இல்லன்னு சொல்லு. உனக்கு நீ சீரியஸாவே இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னோட சரி. அத பத்தி உனக்கு என்ன? மோமோ, டைம் வீடியோ ஒன்னு என்கிட்ட இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? என்ன வீடியோ? போக மாட்டியா? வாய்ப்பே இல்ல. உன்னோட ஸ்கூல் நீ நிஜமா? அட்டென்ஷன்.